காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்த பின் குஷ்பு செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதான் சொன்னேனே, எதுவுமே பேசலையே நான் சொல்லவே இல்லை. அங்கே என்ன நடந்தது, அங்கே தமிழகத்தில் எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கிறதுனால எப்படி நடவடிக்கை இருக்குது, தமிழகத்தில் எதுவுமே முன்னேற்றம் கிடையாது. அதிமுக அரசாங்கம் எப்படி இங்கே இருக்கிறது, பாஜக அரசாங்கத்துக்கு அடிப்படையில் மட்டும் ஒரு அடிமை போல் வேலை நடந்துட்டுருக்கு, அது மட்டும் தான் பேசியிருக்கோம். ஏன்னா இப்போவும் சமீபத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்கும்போது அதிமுகலேருந்து எல்லோரும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அதுவும் அடுத்த நாள் அதிமுக செல்லூர் ராஜா மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்கள் எங்களை சப்போர்ட் பண்ண சொன்னார், அதுக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தமிழகத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது அந்த அப்டேட்காக தான் ராகுல்ஜி சந்தித்தேன். எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதான் சொன்னேன், அடிமை போல் இருக்கிறதுன்னு சும்மா சொல்லலை. இது எல்லாமே பார்க்கும்போது எப்படி அதிமுக அரசாங்கம் மேலே இங்கே இருக்கிறவங்க ஒரு மரியாதை வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஒரு துணை முதலமைச்சர் சொல்லும்போது கூட, ஒரு டெப்யூட்டி சிஎம் சொல்லி கூட அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு பார்க்கும்போது என்ன மரியாதை இருக்குது? இல்லை, அதில் அமித்ஷா அவர்கள் மற்ற தலைவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அது எந்த காரணத்துக்காக சந்திச்சாங்கன்னு தெரியல. அதுவும் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால ப்ராப்ளி அந்த விஷயத்தில் சந்திச்சிருப்பாங்க. பட் அங்கே மற்ற மினிஸ்டர்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு டெப்யூட்டி சிஎம் துணை முதலமைச்சர் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னங்க அது அவங்க சொல்லி இல்லை, நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அதான் இது கூட அவமானம் மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் வேற என்ன அவமானம் இருக்குன்னா எனக்கு தெரியல. இல்லை, எதுவும் தாங்கும் மனசு அதிமுகக்கு இருக்கு நான் அவங்க சொல்லும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதான் அவருக்கு இருக்குன்னா அவர் யாருங்க? தனிப்பட்ட முறையில் இருக்கிறாரு, அவர் அதிமுகக்காக தானே இருக்கிறாரு. அந்த கேள்வி நீங்களே எழுப்புறீங்களா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். இப்போது தேவையிறது பட்சத்தில் யாருக்கு என்ன ஒரு மருத்துவ ரீதியாக என்ன ஒரு சலுகைகள் பண்ணி கொடுக்க முடியும், அந்த நேரத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி அதுதான் பார்க்கணும். பட் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு சராசரி மனுஷங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சலுகைகள் பண்ணி கொடுப்பாங்களா, அதுவும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அந்த நேரத்தில் என்ன எமர்ஜென்சி இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு தெரியாது. அது எமர்ஜென்சி என்ன இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி டைம் அது இருந்தது. இல்லை, உடல்நிலை அதான் சொன்னேன், நம்ம எது சரி எது தவறுனா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும். மேலோட்டமாக பார்த்துட்டு இது சரி இது தவறுனா நம்ம சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு எமர்ஜென்சி இருந்தது அந்த நேரத்தில், அதுக்கப்புறம் தான் நம்மளால் பதில் கொடுக்க முடியும். அதனால தான் அதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதே எமர்ஜென்சி இருக்கும்போது சராசரி மனுஷங்களுக்கு இந்த எமர்ஜென்சி கொடுப்பாங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் பார்க்கணும். இது வரைக்கும் அந்த எமர்ஜென்சி வரல. நம்ம எத்தனையோ க்ரீன் காரிடார்ஸில் பார்த்துருக்கோம். அதனால இது தவறுன்னு நான் சொல்ல முடியாது. அந்த எந்த அளவுக்கு சரினா இப்படி ஒரு சராசரி மனுஷங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வரும்போது கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் இதுக்கு பதில் கொடுக்க முடியும். இல்லை, எல்லாமே இன் பிட்வீன் த லைன்ஸ் அண்டர் த பிராக்கெட் அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது அந்த நேரத்தில் என்ன ஒரு முடிவு எடுத்தால் சரியான முடிவு எடுக்கும், அப்படி தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இது இப்போவே முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஒரு தலைவராக, ஒரு பிரதான மந்திரியாக ஒரு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் எது சரி. ஸோ அந்த நேரத்தில் நேரம் வரும்போது முடிவு பண்ணுவாங்க. அவர் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட போகிறார் அப்படின்ற ஒரு
சூழல்ல ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லாமல் நேரம் வரும்போது முடிய செய்வோம் என்று சொல்லுவோம். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் இல்லை. அது வந்து இதுதான் எனக்கு வேணும், பதவிக்கு ஆசைப்பட்டு தான் நான் எல்லா வேலையை செய்கிறேன், எல்லா விஷயங்கள் செய்கிறேன்னு அவர் பேச்சிலே தெளிவாக இருக்கு. இல்லை இது யார் சொன்னது? ஸ்டாலின் அவர்கள் நேரம் வரும்போது முடிவு பண்ண சொல்கிறாரு. ஸோ நேரம் வரும்போது முடிவு பண்ணலான்னு நம்மளும் சொல்கிறோம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எங்கள் காங்கிரஸ் பிரசிடென்ட் இருக்கிறதுனால அவர் தான் பிரதமராக வரணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஸோ நேரம் வரும்போது ராகுல் காந்தி வில் பி த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் வி ஆல் ஆர் வெரி கிளியர். But at the right time, we'll have to take a decision when the right time comes. So Rahul Gandhi ji has to take a decision. The CWC has to take a decision. CWC has not taken a decision as yet. So நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இதுதான் சரி நான் என்னால் சொல்ல முடியாது. I'm a spokesperson for the party. தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு? காங்கிரஸ் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ 2019 தேர்தல் நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? இப்போ திருநாவுக்கரசர் தலைவராக மட்டும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திருநாவுக்கரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்லை இப்போ தேர்தல் வர இருக்கிற நிலையில் திருநாவுக்கரசே தொடர்ந்து தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேற யாராவது இல்லை இதெல்லாம் டெசிஷன் வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட் மாற்றம் வருமா வராதுன்னா இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணணும். ப்ளஸ் நிலைமை எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா தேர்ஸ் இன் அ கம்ப்ளீட் அப்பீட். அதில் எந்த சந்தேகமும் வராது. 2014 மோடியோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளர்ச்சி எப்படி இருந்ததோ, ஒரு பேச்சு எப்படி இருந்ததோ, அந்த ஹீரோயிசம் எப்படி இருந்ததோ அது எல்லாமே குறைஞ்சு போயிருக்கு. அந்த 56 பிஜேபி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மோடி அவர்கள் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது 2014 ஒரு சர்வே எடுக்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பாப்புலாரிட்டி மோடி அவர்களுக்கு இருந்தது, அதில் அந்த பாதி தான் ஆயிருக்கு இன்றைக்கி. அந்த பயத்தில் தான் பிஜேபியிலேருந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ராகுல் காந்தி என்ன பேச போகிறாரு, அடுத்தது காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி சார்பாக என்ன அறிக்கை வரப்போகுது, அதுக்காக நான் காத்துட்ருக்காங்க. கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் கொடுக்க முடியாமல் மூக்கு நான் என்னால் சரியாக பிடிக்க முடியும், ஆனால் நான் சுற்றி தான் பிடிப்பேன், ஏன்னா எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு நேரம் வேணும், அந்த டைம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் சுற்றி வளர்ச்சி மூக்கு பிடிக்கிறது விஷயங்கள் இன்றைக்கி பிஜேபி பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய செயல்பாடு சரியாக இருக்குது, கட்சி சரியாக தகவல் கொண்டு போக முடியும், அவர் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அது ராகுல்ஜி முடிவு பண்ணணும், ஏன்னா எதுவுமே நான் முடிவு பண்ண முடியாது. இல்லை நான் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லி அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு புளிச்சு தேவையில்லாத விஷயம். நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணணும். அவர் தலைவர் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் பல இடத்துல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம